நிஜமாவா சொல்றீங்க? ஆமா மேடம், அவரால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது மேடம். அவருக்கே இன்னொருத்தரோட உதவி தேவைப்படுது மேடம். அவர் ஒரு குழந்தை மாதிரி மேடம். அடுத்தவங்க உதவி இல்லாம அவரால் நடக்க கூட முடியாது. 10-15 நாளைக்கு முன்னாடி அவரா எந்திரிச்சு ஜன்னல் கிரில்ல விழுந்துட்டாரு. கழுத்துல முதுகுல எல்லாம் அடிபட்டுடுச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு மேடம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான் மேடம். அக்கம் பக்கத்துல வேற யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பாருங்க மேடம். அப்ப நாம தேடி வந்த அயோக்கியன் கண்டிப்பா இவனா இருக்க முடியாது. ஆமா அங்கிள், அந்த பையன் மன வளர்ச்சி இல்லாத பையனா, அதனாலதான் காயப்பட்டதுக்கு டிடி இன்ஜெக்ஷன் போட போயிருக்காங்க. அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த ஆளை பார்க்கலாமா? இப்ப வேண்டாம் அங்கிள், டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நான் வீட்டுக்கு லேட்டா போனா சந்திராக்கு டவுட் வந்துடும். ஆமாம்மா, சந்திராவுக்கு உன் மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. அதுவும் நமக்கு முக்கியம். சரி வாங்க போலாம். அங்கிள் அங்கிள் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் ஏறுங்க. ஆட்டோல கம்பி இப்படியா வச்சிருப்பீங்க? கை கிழிச்சுக்கிட்டு பாருங்க. சாரி மேடம். இந்தாங்க. வாலேக்கா, என்ன இன்னைக்கு காரணமே சொல்லாம போன் பண்ணீங்க வர சொன்னீங்க? காரணம் இல்லாமலையா? வா வா. லேக்கா, இந்த தண்ணி கை கழுவிட்டு வா. இல்ல எதுக்கு? கை கழுவிட்டு வா சொல்றேன். எதுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. நியாயமா பார்த்தா கர்ப்பமா இருக்கிற உனக்கு உங்க அம்மா தான் விதவிதமா சமைச்சு சாப்பிட கொடுக்கணும். ஆனா நிலைமை இப்ப அப்படி இல்லையே. ஆமா லேக்கா, இதெல்லாம் உனக்காக மட்டும் செய்யறது இல்ல, உன் வயித்துல இருக்கிற தான் பேர குழந்தைக்காக, அது ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக, அதை சுமக்கிற நீயும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அம்மா ஆசை ஆசையா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, வேணான்னு சொல்லாம ஒழுங்கா சாப்பிடு. போய் கை கழுவிட்டு வா. இந்தா. உங்க அம்மா எனக்காக இல்ல, அவங்க பேர பிள்ளைக்காக இதெல்லாம் சமைச்சு அனுப்பியிருக்காங்க. அப்ப என் பிள்ளையோட அப்பாவுக்கு? அவனுக்கு என்ன, அவன் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கோ. நீ முதல்ல சாப்பிடு. முடியாது. ஏன்? எங்க அப்பாவை இப்படி பார்க்க வச்சுட்டு நீ மட்டும் உன் குழந்தைக்காக சாப்பிடுறியே, இது நியாயமான்னு என் குழந்தை வந்து என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என்னால என் குழந்தை மனசு நோக வேண்டாம். நீங்களும் சாப்பிடுங்க. இங்க பாரு லேக்கா, நம்ம புள்ள அப்படி எல்லாம் கேட்க மாட்டான். நீ சாப்பிடு. இங்க பாரு, இதெல்லாம் அம்மாவே அவங்க கையால பரிமாறணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா சரண்யாக்கு தெரிஞ்சா கஷ்டமா இருக்கும்னு தான்
என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. இந்த சாப்பாட்டுல உங்க வைஃபோட பங்கு எதுவும் இல்லையே? இல்ல லேக்கா, ஏன் அப்படி கேக்குற? அப்படி ஒரு வேளை இருந்துட்டா இது பாட்டியோட பிரியமான சாப்பாடா இல்லாம உங்க பொண்டாட்டி கிட்ட என் குழந்தை கையேந்தின சாப்பாடா மாறிடும். இல்ல, அப்படிலாம் இல்ல. அவளோட பங்கு இதுல எதுவுமே இல்ல. நீ தைரியமா சாப்பிடலாம். உங்க குழந்தைக்காக நீங்க உங்க வைஃப் கிட்ட நிறைய பொய் சொல்றீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல சாப்பிடு. வா, மெதுவா. வா. சந்திரா, வழக்கமா உனக்கு செக்அப் பண்ற டாக்டர் பேர் என்ன சொன்னேன்? டாக்டர் யசோதா மேடம். அவங்களுக்கு நான் வரேன்னு SMS பண்ணிட்டேன். குட். சந்திரா, நீ இங்கே நில்லு, நான் கேக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் யசோதா இருக்காங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. போய் பாருங்க. ம், வா சந்திரா. டாக்டர் வாங்க சந்திரா. வாங்க மேடம், உட்காருங்க. டாக்டர், சந்திரா மயக்கம் போட்டு கீழே விழ பார்த்தாங்க. அதான் உடனே செக்கப்புக்காக கூட்டிட்டு வந்தேன். இந்த மாசம் ஏன் செக்கப்புக்கு வரல சந்திரா? டாக்டர், எனக்கு ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதனால தான் வர முடியல. என்ன சந்திரா, வேலை அதிகமாயிடுச்சுன்னு சொல்றீங்க? உங்க வயித்துல வளர்ற குழந்தை முக்கியம்னு தெரியாதா? படிச்ச உங்களுக்கு இதை நான் சொல்லி தரணுமா? சாரி டாக்டர், இனிமே கரெக்ட் டைம்க்கு செக்கப்புக்கு வந்துடுறேன். சரி வாங்க, செக்அப் பண்ணிடலாம். வாங்க. ஹலோ ஹலோ, 1 செகண்ட், சிக்னல் இல்ல. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஆட்டோ விட்டு இறங்கும்போது ஒரு கம்பி கையில கிழிச்சுக்கிச்சு. கொஞ்சம் டீப் கட்டா தான் இருக்கு, அது எரியும். நானே ஸ்பூன்ல ஊட்டி விடுறேன், சரியா? இல்ல பரவாயில்ல. பார்த்து மெதுவா. தண்ணி குடி. ஏய், என்னாச்சு லேக்கா? என்ன வாமிட் வருதா? இல்ல வந்தா எடு. இல்ல, வாமிட் வர மாதிரி சென்ஸ் தான். இந்த டைம்ல அதெல்லாம் சகஜம். ஒண்ணும் இல்ல, பாட்டி கொடுத்த சாப்பாடு அவங்க பேர குழந்தை அதிகமா சாப்பிட்டுட்டான் போல, அதான். ரொம்ப சந்தோஷம் லேக்கா. ஆனா இப்படி வாமிட் அவாய்ட் பண்றதுக்கு டாக்டர் ஏதாவது மெடிசின்ஸ் வாங்கி சாப்பிடு. எழுதி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். லேக்கா, நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? எதுக்கு? நான் சந்திரா கிட்ட மாட்டிக்குவா? அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். சாப்பாடு கொடுத்ததுக்கு பேர புள்ள தேங்க்ஸ் சொன்னதா அவங்க பாட்டி கிட்ட சொல்லிடுங்க. லேக்கா, உன் கையில காயம் பட்டிருக்கே, அதுக்கு பக்கத்துல ஏதாவது டாக்டர் கன்சல்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமா? அது ஒரு நிமிஷம் இதை எடுத்து வச்சிடுறேன். போலாமா? அப்படியா? ஓகே. ஓ சரி சரி, நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், ஒரு ½ அன் ஹவர்ல வந்துருவேன். நானே உங்களுக்கு கால் பண்றேன். உட்காருங்க சந்திரா.
இந்த மாதிரி நேரத்துல டயர்னஸ் மயக்கம் இதெல்லாம் வருது சகஜம்தான். அதுக்காக நீங்க இப்படியா கேர்லெஸ்ஸா இருக்கிறது? பழைய மெடிசன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் எழுதி கொடுக்கறத மட்டும் சாப்பிடுங்க. ஓகே டாக்டர். விட்டமின் டேப்லெட்ஸும் எழுதியிருக்கேன். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. வாக்கிங் போங்க. உங்க உடம்ப நீங்க தான் சந்திரா பாத்துக்கணும். சரிங்களா? நான் எழுதி கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா சாப்பிடுங்க. சரிங்களா? மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. நான் வரேன். வாங்க. மேடம், Yes. இவங்களுக்கு கையில அடிபட்டிருக்கு. ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடணும். அப்படியா சிஸ்டர்? மேடம் இவங்கள டாக்டர் விஜயா மேடம் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஓகே வாங்க சார். வா. தேங்க்யூ மேடம். வெல்கம் சார். யூ டோன்ட் வரி மேன். இந்த வசுந்தரா தேவி யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செய். ஓகே? எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? இப்பதான். உட்காருங்க. நம்ம பொண்ணுகளோட வாழ்க்கை பிரச்சனையில நாம 2 பேரும் கை கோத்து களத்துல நிப்போன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல? கண்டிப்பா அம்மா. சந்திராவை வீட்டை விட்டு விரட்டவும், அப்படியே என் பொண்ணு தேவிய சஞ்சய்க்கு கட்டி வைக்கவும் நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே பலிக்கல. அப்பதான் நீங்க உங்க பொண்ணு லேக்காவை உங்க பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நானும் என் மக லேக்கா விஷயத்துல தோத்து போனவதான். ஆனா துவண்டு போகல. நான் கடைசி வரைக்கும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில இருக்கிறதுனாலதான் இந்த பிளானுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நானும் சந்திரா வயித்துல வளர்ற குழந்தைக்கு பெரிய ஆபத்து வர்ற மாதிரி கனவு கண்டேன்னு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண போய் முதல்ல என் பேச்சை நம்பாத அவங்கெல்லாம் கடைசியில என் பேச்சை ஒத்துக்கிட்டு கோயிலுக்கு போய் பரிகார பூஜை பண்ணலான்னு ஒத்துக்கிட்டாங்க. எப்படிமா காயம் பட்டுச்சு? ஒரு ஆட்டோல இருந்து இறங்கும் போது அதுல இருந்த கம்பி கையை கிழிச்சிடுச்சு. சின்ன காயம் தான், ஆயின்மெண்ட் தரேன் போட்டுக்கோங்க. 2 நாள்ல சரியாயிடும். ரீசெண்டா டிடி இன்ஜெக்ஷன் எப்ப எடுத்துக்கிட்டீங்க? போட்டதில்ல டாக்டர். அப்ப வாங்க போட்டு விடுறேன். நர்ஸ் டிடி எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். வாங்கம்மா. செக்கப் முடிஞ்சதா சந்திரா? முடிஞ்சது மேடம். சொல்லு சந்திரா. ஏற்கனவே நான் உங்க கூட மைத்தில இன்வெஸ்டிகேஷனுக்கு வரதுக்கு ரொம்ப போராடினதுக்கு அப்புறம் தான் சஞ்சய் எனக்கு பெர்மிஷனே கொடுத்தாரு. ஐ நோ தட். இப்ப எனக்கு மயக்கம் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு தெரிஞ்சா என்ன இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அலோவ் பண்றதுக்கே வாய்ப்பில்லை மேடம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் ஆயின்மெண்ட் எழுதி தரேன், அதை அப்ளை பண்ணுங்க. இந்த ஆயின்மெண்ட் போடுங்க, சரியாயிடும். ஓகே. டாக்டர் இந்த ஆயின்மெண்ட் போடுங்க, சரியாயிடும். ஓகே, ஒன்னும் thank you, பிரச்சனை இல்ல, doctor. பயப்படாதீங்க. தேங்க்யூ. வாங்க. Thank you, doctor. வாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தது அவருக்கு தெரிய வேண்டாமே. உண்மையை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட மறைக்கிறது பொய் சொல்றதுக்கு சமம்தான். வெல், இருந்தாலும் நல்ல விஷயத்துக்காக பண்றோம். ஐ வில் மேனேஜ் இட். தேங்க்யூ மேடம். வா.
மேடம் Hello. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்திரா, என்ன மன்னிச்சிட்டியா? நான் யாரு உங்களை மன்னிக்கிறதுக்கு? நான் எதுக்காக உங்களை மன்னிக்கணும்? நீயும் லேக்காவும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நான் சரண்யா கழுத்துல அதெல்லாம் பழைய கதை, முடிஞ்சு போன விஷயம். இப்போ அத பத்திலாம் ஏன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும்? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பணும். மேடம் வாங்க போலாம். சந்திரா ஒரு நிமிஷம். இங்க பாருங்க சபரி, இப்ப நீங்க சரண்யாவோட ஹஸ்பண்ட். எனக்கும் உங்களுக்கும், ஏன் லேக்காவுக்கும் உங்களுக்குமே எந்த சம்பந்தமும் இல்ல. இப்படி ஒரு ஏடியா வெட்டி பேசினா எப்படி சந்திரா? இனிமே உங்க கூட ஒட்டிக்கிற மாதிரி லேக்காவுக்கும் ஐடியா இல்ல, உங்களை ஒட்ட வைக்கிற மாதிரி எனக்கும் ஐடியா இல்ல. சரண்யா கழுத்துல நீங்க எப்ப தாலி கட்டுனீங்களோ அந்த நிமிஷமே நீங்க யாரோ நாங்க யாரோ. இப்ப வந்து நீங்க இப்படி எல்லாம் பேசி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி லேக்காவை எங்க பார்த்தாலும் அவகிட்ட பேசி அவளையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவளை நிம்மதியா வாழ விடுங்க சபரி. வெல் சபரி, நடந்தது நடந்து போச்சு. தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? சரண்யாவுக்கு உண்மையான புருஷனா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேடம் அதெல்லாம் அவர் பாத்துக்குவாரு. அவருக்கு அட்வைஸ் பண்ண நாம யாரு? வாங்க மேடம் போலாம். என்னை பத்தி இவ்ளோ கேர் பண்ற சந்திராவ நான் இப்படி சீட் பண்றேங்கிற கில்ட்டி என்ன வாட்டுது. நான் உங்களை விட நிறையவே யோசிப்பேன். கோயில்ல சந்திராவுக்கு அப்படி ஒரு பரிகார பூஜையை பண்ற அந்த ஐயர் யாருங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டி வச்சிருக்கேன். இத மட்டும் நல்லபடியா அந்த ஐயர் பண்ணி முடிச்சிட்டாருன்னா சந்திராவோட கர்ப்பத்தை விஷத்தை கொடுத்து கலைச்சிட்டான்னு லேக்கா மேல பழி விழும். லேக்காவை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. என் பொண்ணு வாழ்க்கை என் கைக்கு வந்துரும். இன்னொரு பக்கம் இனிமே கர்ப்பம் தரிக்க முடியாத அந்த சந்திராவை சஞ்சய் ஒதுக்கி விட்டுருவான். குழந்தைக்காகவும் குடும்ப வாரிசுக்காகவும் ஏங்கிட்டு இருக்கிற சஞ்சயோட அப்பா அம்மா உங்க பொண்ணு தேவிய அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மருமகளை ஏத்துப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் என் கண்ணு முன்னாடி ஒரு சினிமா மாதிரி ஓடுது. ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் லேக்கா வந்து சிதறடிச்சிடுறா. இதுலயும் ஏதாவது பிரச்சனை பண்ணி கெடுத்து விட்டுருவாளோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உங்களுக்கு இந்த அனுபவம் லேக்காவால கிடைச்சிருக்குன்னா எனக்கு சந்திராவால இந்த அனுபவம் ரொம்பவே கிடைச்சிருக்கு. நம்மளோட அனுபவங்களை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சில வாழ்க்கை படிப்பினங்களை கத்துக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். ஆனா இது எல்லாமே நம்மளுக்காக இல்ல, நம்ம குழந்தைங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக செஞ்சுதான் ஆகணும். இதுக்கு யார் குறுக்க வந்தாலும் சரி, நாம நம்ம பொண்ணுங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. நீங்க அவங்கள கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க. அவங்களுக்கு அங்க வச்சு எப்படி பூஜை பண்ணணுமோ அப்படி நான் பண்றேன். கண்டிப்பா அவங்க எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேம்மா. இத மட்டும் செய்யுங்க. சந்திரா வலியால ஹாஸ்பிட்டல்ல துடிக்கும் போது நான் சொன்னபடி 10 லட்சம் உங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்றேன். எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்துரும். ஓகே? சரிம்மா. லேகா, இந்த பூஜை சந்திரா வயித்துல வளர குழந்தை நல்லபடியா பிறக்கிறதுக்காக இல்லடி, என் பொண்ணு நீ என்கிட்ட நல்லபடியா திரும்ப வந்து சேரணுங்கிறதுக்காக. என்னங்க இன்னும் ஃபைல் பார்த்துட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலையா? இல்ல சரண்யா, நீ போய் தூங்கு.
எனக்கு இன்னும் 2 பேஜ் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். ஆ சரிங்க. என்னங்க, ம், குல்ஃபி வாங்கி தரீங்களா? அதை நீயே போய் வாங்கிக்க கூடாதா? இல்லங்க, நீங்க வந்து வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். இல்ல சரண்யா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீயே போய் வாங்கிக்கோ. ஏன்? பாத்தீங்களா, நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டான். வாங்குங்க, வாங்கி கொடுங்கங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீங்க எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? நான் ஒரு குல்ஃபி ஐஸ் தானே கேக்குறேன், ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? இல்ல சரண்யா, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேம்மா. அன்னைக்கு நீங்க என்ன சமாதானப்படுத்தினதும் நான் சமாதானம் ஆகலையா? இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் சண்டை கூட போடுறது இல்ல. நீங்க எப்ப மாறுறீங்களோ அப்ப மாறுங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். இப்ப எனக்காக ஒரு குல்ஃபி மட்டும் வாங்கி கொடுங்க. என்ன சரண்யா, ஒரு குல்ஃபிக்காக சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? நான் என்ன அடம் பிடிச்சாலும் உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிரும் பாருங்க. இப்ப என்ன, உனக்கு குல்ஃபி தானே வேணும்? வா. இங்க பாருங்க, குல்ஃபி கரையுது. இங்க பாருங்க. ரெடி? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Subscribe to Saregama TV Shows Tamil.